அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தாபா ஸ்டைல் முட்டை கிரேவி. ரொம்ப ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டாக தாபா ஸ்டைலில் தாபாவில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே செய்யக்கூடிய முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணணும். அதுக்காக நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் சூடானதுக்கப்புறமா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் முட்டை 6 சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேர்த்துக்கு செய்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த முட்டையை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த நெய்யில் எல்லாமே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் கோட்டாகி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா முட்டை ஹார்ட் ஆகிடும். 2 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த முட்டையில் எல்லாமே நல்லா கோட்டானதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம், இல்லை ரெண்டுமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சு எடுத்துருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வதங்கி வரணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டையும் பொடியாக நறுக்கி கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டையை வறுக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு விட்டு நம்ம இந்த மசாலாலாம் வேக வைக்க போகிறோம். எதுக்காக கொதிக்கிற தண்ணி விடுறோன்னா நம்ம மசால் சீக்கிரம் வெந்து வரும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி சூடாகி மசாலா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சைட் பை சைட் நீங்கள் தாளித்து விடும்போதே சாஸ்பேனில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இப்போ நல்லா எல்லாம் வதங்கி ஒன்றா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின தக்காளி 1 கப் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கிறேன். தக்காளியும் இந்த மசால் கூட நல்லா கலந்து வெந்து வரணும், குழஞ்சி வரணும். அதனால் தக்காளியெல்லாம் பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு இதை வேக வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணி விட்டதுனால நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வராது. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த கிரேவி நல்லா வெந்து வரணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி வெங்காயம்லாம் வெந்து வரணும். நல்லா தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறுபடியும் இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் எல்லாம் போய் இந்த மாதிரி மேலே நெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருச்சு. எப்போவுமே தாபா ஸ்டைல்னு பார்த்தா தண்ணி நிறைய விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைப்பாங்க. அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முட்டை எப்போவுமே கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நீல வாக்கில் அரிஞ்ச இஞ்சி சேர்த்திக்கிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். மேலால் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து வர அளவுக்கு பெரட்டி விட்டுக்கோங்க. முட்டை உடஞ்சி மஞ்சக்கரு வெளியே வராத அளவுக்கு பார்த்து அழுங்காமல் பெரட்டி விட்டு இதுக்கெல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கடைசியாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக
ஒரு 10 முந்திரியை பாலில் ஊற வச்சு பால்லையே அரைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காரம் மட்டுப்பட்டு காமிக்கும். இந்த முந்திரி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த முந்திரியை ஆட் பண்ணாமல் அந்த இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட கிரேவியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட தாபா ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த வாசமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றி சூடாக சர்வ் பண்ணலாம். இது ரொட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டா இல்லைன்னா ஒயிட் ரைஸுக்கு கூட ரொம்ப அருமையான சைட் டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான முட்டை கிரேவி ரெடி. கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி மீதி இருக்கிற கேஷ்யூநட் பேஸ்ட்ரியும் மேலே ட்ரிசில் பண்ணி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு 3 பேர் பெரியவங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். நான் இங்கே கொடுத்துருக்குற நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ. 2 முட்டையும் கிரேவியும் எடுக்கும்போது நமக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்குமோ அந்த வேல்யூஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.